கனமும் மகிமே உண்டாகட்டும். தேவ கிருபையினால நாம கடந்த பல நாட்களாக நீதிமானுடைய சிரசுல ஆசீர்வாதம் தங்கும் இந்த சத்தியத்தை எடுத்து நாம என்ன செய்யறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 10:6 வேதம் சொல்லுது, நீதிமானுடைய சிரசுல என்ன தங்குமா? நீதிமான்களுடைய சிரசுல ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு ரத்தம் சிந்தி நம்மளை என்ன ஆக்கி இருக்கிறாரு? நீதிமானாக்கி இருக்கிறாரு. நீ ஏற்பாடுல நம்ம ஒவ்வொருத்தருடைய சிரசுலையும் என்ன தங்கணும்? ஆசீர்வாதம் தங்க வேண்டும். நம்ம சிரசுல எல்லாம் ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னா அவன் எல்லாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினாரு. அவருடைய உயிர்த்தெழுதல்னால நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறாரு. அவருடைய கீழ்ப்படிதல்னால நம்மளை என்ன ஆக்கி இருக்கிறாரு? நீதிமானாக்கி இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிமானாக்கினது நிமித்தம் நாம நீதிமான்களாக வாழும்போது, தொடர்ந்து நம்ம நீதிமான்களாக காணப்படும் போது ஆசீர்வாதம் நம்முடைய சிரசிலே தங்கும். அப்ப சுத்திகரிப்புல பார்த்தோம், மூடனுடைய நெஞ்சில என்ன குடிகொள்ளும்? கோபம். மூடனுடைய நெஞ்சில கோபம் குடிகொள்ளும். நீதிமானுடைய சிரசுல அவன் நம்ம மூடனா இருக்கணுமா நீதிமானா இருக்கணுமா? ஏங்க கோபம் நெஞ்சில குடிகொள்ள கூடாதா? கொள்ளவே கூடாது. ஏன்? கோபம் சாபத்தை கொண்டு வருகிறது, நீதி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீதி எதை கொண்டு வருகிறது? அதனாலதான் இயேசு நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டார். கலாத்தியர்கள் நிருபத்தில் அங்க வேதம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக என்ன ஆனாரா? சாபமாகி. இயேசு நமக்காக என்ன ஆயிட்டாரு? அப்ப நம்ம திரும்பவும் கோபம் வரலாமா? கோபம் என்னத்தை கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். நீதி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீதி என்னத்தை கொண்டு வரும்? நீதி. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? நீதி இருக்க வேண்டும். ஏங்க 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் சொல்லுது, இயேசுவே நீதியா இருக்கிறார். இயேசுவே என்னவா இருக்கிறாரு? நீதியா இருக்கிறாரு. நமக்கு யாருங்க நீதி? இயேசுதான் நீதி. அதனாலதான் நம்ம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அந்தியோகியா பட்டணத்துல முதல் பேர் வழங்கலாயிட்டோம். யாருக்கு வழங்கலாயிற்று? சீஷர்களுக்கு. யாருக்கு? சீஷர்களுக்கு. அப்ப சீஷர்களை பார்த்து தான் இவங்க கிறிஸ்தவங்க. ஏன்? இவங்க இயேசுவை போலவே இருக்கிறாங்க. இயேசுவை போலவே இருக்கிறதுனால கிறிஸ்தவங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நீதியாய் வெளிப்படும் போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் 18:9 நம்ம எடுத்து என்ன பண்ணோம்? அந்த நீதிமான் அப்படிங்கிறதுக்கு ஹோல் பைபிள்ல அங்கதான் என்ன இருக்குது? ஒரு சரியான தெளிவான விளக்கம் இருக்கிறது. முதல்ல எதன்படி நடக்கணும்? கட்டளைகளின்படி நடக்கணும். நியாயங்களை 2வது கைக்கொள்ளணும். 3வது உண்மையா இருக்க வேண்டும். அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் என்ன செய்வானா? அப்போ ஒரு நீதிமான்னா அவனுக்குள்ள இந்த 3 காரியம் இருக்க வேண்டும். ஒண்ணு என்னது? கட்டளைகளை கைக்கொள்ளணும். 2வது நியாயங்களை கைக்கொள்ளணும். 3வது உண்மையா இருக்க வேண்டும். அப்ப இயேசு நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். என்ன வாக்கி இருக்கிறாரு? நம்மளை நீதிமானாக்குனது யாரு? இயேசு. இப்ப நான் உங்களை நல்லவன் சொல்றதுக்கும் இயேசு உங்களை நல்லவன் சொல்றதுக்கும் என்ன இருக்குது? பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. எப்படி இருக்கு? நம்ம யாருமே நீதிமானம் ஆக முடியாது. நம்ம யாருமே என்ன ஆக முடியாது? ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகளும் துரோகிகளும் அருவருப்பானவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் தேவனை கோபப்படுத்தணும் புறஜாதிகளா இருந்தோம். ஆனா இப்ப இயேசு நம்மளெல்லாம் என்ன ஆக்கிட்டாரு? நீதிமானாக்கி சொந்த ஜனமாக்கிட்டாரு. அல்லேலூயா. அப்ப நாம நீதிமான ஆகவே முடியாது. ஒருவனும் ஒருத்தனை நீதிமானாக்க முடியாது. அப்படிப்பட்ட நம்மளை இயேசு நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட நீதிமான்களாக வாழ வேண்டும்? அதற்கான சத்திய தெளிவு எங்க இருக்குதுன்னா, இப்ப வாசிச்ச எசேக்கியேல் 18:9 இருக்குது. முதலாவது கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். என்னத்தை கைக்கொள்ளணும்?
புதிய ஏற்பாடுல 10 கட்டளைகள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல எத்தனை கட்டளைகள் இருக்குது? 10 கட்டளைகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் 10 கட்டளைகள். மொத்தம் 20 கட்டளைகள் இருக்குது. அப்ப இந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டுல முதல் கட்டளை இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமத்தை விசுவாசிக்க கூடாது. ஏன்னா கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இரண்டாவது, எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்யறாரு? கட்டளை இடுகிறாரு. மூணாவது, கட்டளையே விளக்கு. கட்டளைனா என்ன அர்த்தம்? விளக்கு. அப்பனா விளக்குனா என்ன அர்த்தம்? சாட்சியா இருக்க வேண்டும். நாலாவது, இயேசு நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நாம மற்றவரிடத்தில் அன்பாய் இருக்கணும். புதிதான கட்டளை உங்களுக்கு சொல்கிறேன்கிறார் இயேசு. யோவான் 13:32 சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மள்ட்ட எப்படி அன்பாய் இருந்தாரு? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ பிரதமர் மோடி வந்து உங்ககிட்ட பேசுவாரா சொல்லுங்க? நம்ம ஓட்டு போட்டாதாங்க அவர் ஜெயிப்பாரு. அவர் நம்மகிட்ட வந்து பேசுவாரா? இல்ல மு க ஸ்டாலின் வந்து நம்மள்ட்ட பேசுவாரா? பேச மாட்டாங்க. ஆனா இயேசு பேசுவார். இயேசு என்ன செய்வாரு? நீ எல்லாம் ஒரு ஜென்மம் சில அப்படின்னு மனுஷன் சொல்றான், செத்து போற மனுஷன் சொல்றான். ஆனா உயிரோடு இருக்கிற இயேசு சொல்றாரு, நீ என் பிரியம்ங்கிறார். எப்ப தெரியுமா? நம்மளாம் பாவியா இருக்கும்போது. இதுதான் இயேசு நம்ம மேல வைத்த அன்பு. இதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்க மேல அன்பு வைக்கணும். அல்லேலூயா. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. அங்க அதான் ஒரு பெரிய செக்கு. ஒரு அன்பா இருக்குன்னா நம்ம இருந்துட்டு போயிடலாம். நீங்க அன்பு செஞ்சா நாங்க அன்பு செய்யறோம், ஓகே. நீங்க திரும்பிக்கிட்டா நாங்க திரும்பிக்கிறோம், அது வேற. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திரும்பினாலும் நான் உன் பக்கம் வருவேன்னு அர்த்தம். என்னது? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே, அதுதான் தேவ அன்பு. அப்படித்தான் மற்றவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தாலும் நமக்கு வின வச்சாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு போய் நன்மையை செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நாம் மற்றொரு அன்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக 5வது கட்டளை என்னன்னா, ஒழுங்கற்று நடக்கிற சகோதரரை விட்டு விலக வேண்டும். ஒழுங்கற்று நடக்கிறவங்க சபைக்கு தான் வருவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? ஒழுங்கு இருக்காது. ஒழுங்கு இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யாம வீட்டுல உட்காந்துட்டு என்ன செய்யுது? 3 வேளை தெண்டை சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. வேலை செய்யாது இருக்கிறவன் சாப்பிடாது இருக்க கடவுள்ங்கிறார் ஆண்டவர். அப்போ ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்களை பார்த்து என்ன செய்யணுமா? அவங்கள வந்து சத்ருவா எண்ணாம சகோதரரா எண்ணி புத்தி சொல்ல வேண்டும். நம்மளும் அவன் ஒழுங்கற்று போகக்கூடாது. அதுதான் அங்க சொல்றாரு 5வது கட்டளை. 6வது கட்டளை பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். 7வது கட்டளை எருசலேம்ல காத்திருந்து பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 8வது கட்டளை மனசாட்சியும் விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடணும். 9வது கட்டளை தேவ பக்தியா இருக்க வேண்டும். 10வது கட்டளை நித்திய ஜீவனுக்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்காக என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் வசனங்கள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறேன், எல்லாமே ஆடியோவில் மெசேஜில் யூடியூப்பில் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும், போய் என்ன செய்ய போட்டு நல்லா கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கட்டளை எடுத்து 10 வாரமும் இந்த 10 கட்டளைகளை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் கிருபை கொடுத்தார். புரியுதுங்களா? இப்போ இந்த 10 கட்டளைகளை புதிய ஏற்பாட்டில் கை கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகளும் நம்ம கை கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? ஆமா, பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகள் முதல் கட்டளை என்னது? தேவனாய கர்த்தர் நானே, என்னை இல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப புதிய ஏற்பாட்டில் அது கிடையாதா? இருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தான் தேவன், அவரை தவிர வேற தேவன் கிடையாது. அப்ப புதிய ஏற்பாட்டில் வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்பனா புதிய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யலாம் அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. இந்த 10 கட்டளைகள் ஸ்டாண்டர்டானது. இந்த 10 கட்டளைகள் என்னது? ஸ்டாண்டர்ட். அதுல மாற்றமே கிடையாது. இச்சியாது இருப்பாயாகனா புதிய ஏற்பாடுல இச்சியாது இருக்குதான் இருக்கணும். ஆனா நியாயப்பிரமாணம் 613 சட்டங்கள் இருக்குல்ல, அதுதான் இப்ப நமக்கு கிடையாது. புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் இப்ப என்ன கிடையாது. சர்ச்சுக்கு வரும்போதே ஒரு மாடை கூட்டு வருது, ஒரு ஆடை கூட்டு வந்து எனக்கு வெட்டவும் தெரியாது, ஒன்றும் எனக்கு தெரியாது. எனக்கு சாப்பாடு என் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்தா சாப்பாடு தான் தெரியும். என்ன நீங்க பாட்டு வரும்போதே பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டு ஒரு ஆட்டை கிட்ட கொண்டு வந்துடாதீங்க, மாட்டை கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. என்ன இப்ப புதிய ஏற்பாட்டில் நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பலியில இணைக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். புதிய ஏற்பாட்டு 10 கட்டளைகளை கை கொள்ளும் போது நம்ம யாரா மாறுறோம்? நீதிமானாக வாழ்கிறோம். இயேசு நம்மளை நீதிமானா ஆக்கிட்டாரு. இப்ப நம்ம நீதிமானா வாழணுமா இல்லையா?
என்ன நீதிமான் ஆகிட்டாரு, இனிமேல் நான் வச்சதுதான் சட்டம், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு இருக்கலாமா? அப்படிலாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? 10 கட்டளைகளை, பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகளை கை கொள்ளணும், புதிய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகளை கை கொள்ளணும். முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை என்ன செய்யணும்? வாங்கி மாடத்தில் வச்சிடணும். பைபிள் கொண்டு வந்தீங்களா? ஏன்னா வேலை காமிக்கிறீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா. பைபிளை கொண்டு வரணும். எத்தனை ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன? நியாயங்கள். 2வது பாயிண்ட் என்னது? நியாயங்கள். அந்த நியாயத்தை குறித்து கடந்த 4 வாரங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இடையில ஈஸ்டர் வேற வந்ததுனால உயிர்த்தெழுதல் பார்த்தோம் நம்ம. அப்புறம் நியாயத்தை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுது, உபாகம் 32:4 அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். அல்லேலூயா. நியாயம்னா என்னது? தேவனுடைய வழி எல்லாமே நியாயம்தான். இப்ப யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தாரு. என்ன சொப்பனம் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என்ன சொப்பனம் கொடுத்தாரு? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் வந்து அவன் பாதத்துல பணிந்து கொண்டு சொப்பனம் கொடுத்தாரு. அடுத்த நாளே அது நடந்துச்சா? என்ன நடந்தது யோசேப்போட வாழ்க்கையில? என்ன நடந்துச்சுங்க? அப்பா அண்ணன்களை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். என்ன சொன்னாரு? அண்ணன்களை போய் மாடு மேய்க்கிறாங்களா, ரொம்ப தூரம் போயிட்டாங்களா, அண்ணன்களை தான் போய் பார்த்துட்டு நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னார். நடந்தது என்ன? இவன் வாழ்க்கையில இவன் நினைச்சது வேற. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் என் காலில் வந்து விழுவாங்கன்னு அப்படியே தலைவர் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன கண்டுகிட்டு இருக்கிறாரு? மணப்பால் குடிச்சிட்டு அப்படியே மயங்கி இருக்கிறாரு. மகனே நீ மயங்கி இருக்கிறியா, என் பாதையே வேற. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் பாதையே வேற, நான் உன்னை எப்படி நடத்துறேன் பாரு, நான் உன்னை நீ உன் மயக்கத்தை தெளிய வைப்பார் ஆண்டவர். என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவர்? மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு? குழியில போட வைக்கிறாரு, எல்லாம் செய்ய வைக்கிறாரு. கடைசியில செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போறான். அவன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பான்? எனக்கு போய் ஆண்டவர் இந்த சொப்பனத்தை கொடுத்தாரு நினைச்சிருப்பானா இல்லையா? அவன் நினைக்கிறான் இல்லை, நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னாரு, நீ வாழாகாமல் தரையாவாயின்னு சொன்னாரு, நான் இன்னும் ஒண்ணுமே ஆகாம இருக்கிறேனே அப்படின்னு நம்ம எவ்வளவு நேரத்தில் நினைக்கிறோம். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது. எத்தனை நம்மளை நடத்துற பாதைகள் நமக்கு புரியாது. அதே மாதிரிதான் தாவீதோட வாழ்க்கை இருந்து பாருங்களேன். அவனை என்னைக்கு அபிஷேகம் பண்ணாரோ அது வரைக்கும் அவன் இருக்கிற இடம் தெரியாம அவன் பாட்டு நல்ல நிம்மதியா இருந்தான். இவனை என்னைக்கு அபிஷேகம் பண்ணாரோ அடுத்த நாள்ல சவுல் வந்து ஈட்டி எடுத்து எறிகிறான். ஓடுறான் 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 ஓடிட்டே இருக்கிறான். வருஷங்கள் கடந்து போய் ஒரு நாள் ராஜாவா மாறினான். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது. ஒருத்தனை ராஜாவாக்கவும் அவரால் முடியும், ஒருத்தனை பூஜாவாக்கவும் அவரால் முடியும். அப்ப இன்னைக்கு நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன், என் சிரசுல ஆசீர்வாதம் தங்குன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நான் கடந்து வருகிற பாதைகள்லாம் வேதனையா இருக்குது. நான் கடந்து வர பாதைகள்லாம் செங்கடலா இருக்குது. நான் கடந்து வர பாதையெல்லாம் அக்கினி சூளையா இருக்கு நீங்க நினைக்காதீங்க. அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். நாம போற இடத்துல எல்லாம் நம்மளை எங்க தேவன் வைக்கிறாரோ அதுதான் சரி. நீங்க அதை விட்டுட்டு நீங்களா ஓடலாம், ஒடியாரலாம், மயிரை கட்டி மலையை இழுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்காது. புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொடுக்காது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க அதுதான் செய்யறாங்க. நான் போய் சம்பாதிச்சேன், நான் போய் நாட்டேன், நான் போய் வெட்டுனேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை பண்ணினேன், வயிற்ற கட்டினேன், வாயை கட்டினேன், எல்லாம் மாமிசத்தினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள். அது ஒரு நாள் கடைசியில ஒரு ஸ்பூன் சக்கரை கூட ஒரு நாள வாயில போட முடியாது போயிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடே வேதனையை கூட்டுவதில்லை. அப்பனா நியாயமா அவர் நம்மளை எந்த பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறாரோ அந்த பாதையில அமைதியா போயிட்டு இருக்கணும். அந்த பாதையில எப்படி போகணும்? ஏன்னா அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். 128 என்ன சொல்லுது? அவருக்கு பயந்து அவருடைய வழிகள்ல நடக்கிற மனுஷன் எவனோ
அவன் பாக்கியவான். ஏன்? அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். அவருக்கு பயந்து நியாயமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனுடைய அர்த்தம் என்னது? நியாயமா இருக்கணும். இப்போ புதிய ஏற்பாட்டில் நியாயம்லாம் எங்க இருக்குது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள்ல இருக்குது, நிருபங்கள்ல இருக்குது. எங்க இருக்குது? ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் புஸ்தகத்துல இருக்கு. அதைத்தான் கடந்த வாரத்துல பார்த்தோம். சங்கீதம் 37, 31 என்ன சொல்லுது? அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துல இருக்குது, அவன் நடைகள்ல ஒன்றும் சகுவதில்லை. அவனுடைய தேவனுடைய வார்த்தை சத்தியம் அவனுடைய உதடுகள்ல இருக்கும்போது எப்படி இருந்துச்சான்? அவருடைய உதடுகள்ல அநியாயம் இல்லை, யதார்த்தமாய் அவருடைய வழிகள்ல நடக்கிறான், அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புகிறான். மூன்றாவதாக சத்தியம் எங்க இருக்கணும்? நம்முடைய கரங்கள்ல இருக்கணும். இதுதான் நியாயம். கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிற அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். 119 சங்கீதத்தை பார்த்தோம். அப்ப நியாயத்தை பேசிக்கிட்டா மட்டும் இருந்தா பார்த்தா, நியாயத்தின்படி செய்யணும் அப்படின்னா இந்த 3 காரியம் இருக்கணும். ஒன்று, வேதம் இருதயத்துல இருக்க வேண்டும், வேதம் நம்முடைய வாயில இருக்கணும், வேதம் நம்முடைய கரங்கள்ல இருக்கணும். அப்பத்தான் நம்ம நியாயமா வாழ முடியும். அப்பத்தான் ஆசீர்வாத சிரசுல தங்கும் என்று கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நியாயத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சங்கீதம் 37, 1 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வசனங்களா வாசிப்போம். சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்களை குறித்து என்ன அடையக்கூடாது? எரிச்சல் அடையக்கூடாது. பொதுவா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன வரவே கூடாது? எரிச்சலே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சத்துருவினுடைய யோசனைகளை, திட்டங்களை, செயல்களெல்லாம் எப்போதும் என்ன செய்யணும்? எரிக்கிறோன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்கணும். புரியுதா? ஆனா மனுஷங்களை என்ன செய்யக்கூடாது? அவன் அப்படி கண்ணு அவிஞ்சு போயிடணும், அவன் கை கால் விளங்காம போயிடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் தெரியுமா? மனுஷங்களை நேசிக்கணுங்கிறாரு. மனுஷங்களை என்ன செய்யணுங்கிறாரு? அவன் எவ்வளவுதான் மோசமா உனக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் நீ போய் அவன் முன்னால நின்னாலே அவனுக்கு அறிவு வரும். என்ன வரும்? இந்த மனுஷனுக்கு நம்ம இது செஞ்சோமா? கொஞ்சம் யோசிச்சு பாப்பா. என்ன யோசிச்சு பாப்பா? இந்த மனுஷனுக்கு போய் நம்ம இது செஞ்சோமே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். அதைத்தான் நம்ம உண்டு பண்ணணும். கிறிஸ்தவர்களாகி நம்ம என்ன செய்யணும்? நமக்கு யாரெல்லாம் கெடுதல் செய்கிறாங்களோ, தீமை செய்கிறாங்களோ, நம்மளை யாரெல்லாம் உட்கார வச்சு அடியில் குண்டூசி வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம மல்லிகைப்பூ கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்கணும்? பஞ்சு மெத்தையை கொடுக்கணும். பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் யார் நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குத்தான் நம்ம நன்மை செய்ய வேண்டும். அப்பத்தான் நம்ம நீதிமான். அப்பத்தான் நம்ம சிரசில் என்ன தங்கும்? ஆசீர்வாதம் தங்கும். பொல்லாதவர்களை குறித்து என்ன அடையாத? எரிச்சல் அடையாத. நியாயக்கேடு செய்கிறவன் மேல பொறாமப்படாத. அப்ப என்னதான் செய்யணும்? அடுத்த வசனம் வாசிங்க. 3வது வசனம். 3 வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்பி நன்மை செய். முதலாவது இங்க என்ன பாக்குறோம்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணுங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம ஓடி ஓடி நன்மை செய்யறோம்னா அவங்க நமக்கு திரும்ப செய்வாங்கன்னு செய்யறது கிடையாது. உலக பிரகாரமானவங்க அப்படி செய்வாங்க. ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்ம, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நம்ம எப்படி திரும்ப நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பி செய்யணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்யும் போது, நம்ம கிட்ட நன்மை பெற்றுக்கொண்டவங்க நமக்கு விரோதமாக எழும்பும் போதும் நம்மளால எப்படி இருக்க முடியும்? சமாதானமாக இருக்க முடியும். அல்லேலூயா. என்னோட கூட தாளந்துல கையிட்டவன் எனக்கு விரோதமாக உதிங்காலை தூக்கினான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சிநேகிதனே. நம்மளா இருந்தா நம்ம பிள்ளைகளை எருமை மாடு அப்படிங்கிறோம். ஆனா ஆண்டவர் யூதா சபத்தை என்ன சொன்னாரு? பாடா எருமை மாடு தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினால் காட்டி கொடுக்குறியா? யார் அப்படின்னு நான் தான் சொன்ன. எல்லாம் வந்த பய பூரா புத்துன்னு விழுவுறான் கீழே. அவர்கிட்ட அப்பவும் அவ்வளோ வல்லமை இருக்குது அவர்கிட்ட. ஆனா யூதாசை பார்த்து என்ன சொல்லல? ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா அவன் ஆளே இல்லாமல் போயிருப்பான். ஆனா இவைகள் எல்லாம் சம்பவிக்கின்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அதே மாதிரிதான் ஆவியானவர் நம்மளை நடத்துகிற பாதைகள் தான் நியாயமான பாதைகள்.
நாம் போகிற பாதைகள்லாம் வழி விலக செய்யக்கூடிய காரியம். எல்லோரும் அவனவனுடைய சொந்த வழிகளில் போனான் அப்படின்னு ஏசாயால 53 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லோரும் வழி தப்பி திரிந்தோம். ஆனால் நம்ம வழியில கொண்டு போகிறதுக்காகத்தான் இயேசு வழியாக வந்தார். அந்த வழியில் நடத்துறதுக்காகத்தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. என்ன வழி? நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும். அப்போ முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். அங்கே ரோமர்கள் நிருபத்தில் 2:7 சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். நன்மை செய்கிறதுல எப்படி இருக்கணும்? சோர்ந்து போகக்கூடாது. சில நேரங்களில் நானாக சோர்ந்து போயிருக்கேன், நான் உண்மையை சொல்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில். ஆனால் அப்போ இந்த வசனம் தான் என்னை உணர்த்தும். அநேக ஊழியர்களுக்கு, அநேக விசுவாசிகளுக்கு ஓடி ஓடி போய் அவ்வளோ உதவிகள் செய்வோம். ஆனால் அவங்க நம்மளை மறந்தே போயிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை மறந்தே போயிடுவாங்க. நமக்கு பயங்கர டிப்ரெஷன் வரும். ஆனால் இந்த வசனம் சொல்லுவோம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யும். இல்லையா? நம்ம ஆண்டவரை நம்பி நன்மை செய்யும்போது நம்ம சோர்வுக்குள்ளே போக வேண்டியதே இல்லை. ஏங்க இதெல்லாம் சொல்கிறீங்க? இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது. அடுத்தது என்ன வாசித்தோம்? தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து என்ன செய்யணும்? காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள்லாம் பைபிள் வாசிக்கணும். அதிகாலை எந்திக்கிறீங்களா? இரவெல்லாம் எவ்வளோ வேதம் வாசிக்கணுமோ வாசிக்கணும். மதியானத்துலேயும் வேதம் வாசிக்கணும். சத்தியத்தை மேய்ஞ்சிக்கோன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏன் சத்தியத்தை வாசின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சத்தியத்தை மேய்ஞ்சிக்கோங்கிறாரு? ஆடு நல்லா மேய்ஞ்சிட்டு அசை போடும். என்ன போடும்? இப்போ நானே மெசேஜ் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் போய் உட்காந்து என் மெசேஜ் நானே கேட்பேன், திரும்ப திரும்ப கேட்பேன் நான். ஏன்னா இப்போ நான் பேசல, ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? நான் தானே செய்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் விட மாட்டேன். திரும்ப திரும்ப போயிட்டு ஒரு தடவை 2 தடவை அந்த மெசேஜ் கேட்பேன் நான். கேட்கும்போது கர்த்தர் என்ன உணர்த்துவார். கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? என்ன உணர்த்துறாரு? ஏன்ட்ட இருக்கிறார் இப்படி. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன ஆகணும்? மனம் திரும்பணும். அது ஒரு உணர்வு உண்டாகும். அதுக்காக தான் சொல்லுது, வேத சத்தியத்தை மேய்ஞ்சிக்கணும். சத்தியத்தை என்ன செய்யணும்? மேய்ஞ்சிக்கணும். எவ்வளவு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சொத்து இதுதான். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற சொத்து எது? இதுதான். எல்லாரும் பைபிள் எடுத்து காமிங்க, இதுதான் என் சொத்துன்னு சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கப்பா, இதுதான் என் சொத்து, இதுதான் என் உயிர்ன்னு சொல்லுங்கள். இதுதான் என் உயிர், இதுதான் என்னை வாழ வைக்குது. இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதம். நீ சத்தியத்தை மேய்ஞ்சிக்குள்ள எப்போ ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ பசுமையும் புஷ்டியுமாய் மாறுவ. அல்லேலூயா. எப்போ திரும்ப? முதிர் வயதிலும். எப்போ? மோசேக்கு 120 வயசில் கண்ணு மங்குடுச்சா? மங்களையா? அந்தாலும் சத்தியத்தை மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தார். அந்தாலும் என்ன செஞ்சாரு? சத்தியத்தை மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தார். அன்னைக்கு காலேப் சொல்கிறான், 40 வயசில் என்ன பலன் இருந்தது, 80 வயசில் அதே பலன் இருக்குங்கிறான். காலேப் சொல்கிறான். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சத்தியத்தை மேயும் போது புது பலன் ஆண்டவர் தருவார், புது வல்லமையை தருவார். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். முதலாவது கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். 2வது சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். 3வது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு நாடகம் பார்த்தாதான் மன மகிழ்ச்சி வருது, கேம் விளையாண்டாதான் மன மகிழ்ச்சி வருது. ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடலன்னா என்ன மகிழ்ச்சி வரல? மன மகிழ்ச்சி வரலை. மன மகிழ்ச்சி யார்கிட்ட இருக்கணும்? கர்த்தரிடத்தில் இருக்கணும். மன மகிழ்ச்சி யார்கிட்ட இருக்கணும்? 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தா அந்த முகத்தை பாருங்க, எப்படி தெரியுமா இருக்கும்? ஏங்க நீங்களே சொல்லுங்க. அந்த முகத்திலே தேவ பிரசன்னம் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அதே அந்த முச்சந்தியில் டீ கடையில் போய் உட்காந்துட்டு ஊர் ரொம்ப இழுத்துட்டு வரானே வைங்களேன், அவன் மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கரெக்ட், விகாரமாக இருக்கும். பிசாசு வந்து தாண்டவம் ஆடுவான் மூஞ்சிலேயே. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் துதிச்சிட்டு வந்தீங்கன்னா முகத்திலேயே தேவ பிரசன்னம் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி இருக்கும். உனக்கு சந்தோஷம் வேணுமா? ஏன்ட்ட வந்துரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இந்த சந்தோஷத்தை உலகத்தில் தேடி போகாத. ஏங்க, எல்லாமே மாயை. என்னது? எல்லாமே மாயை. அங்கே எடுத்து வாசிச்சு பாருங்க. பிரசங்கி 2வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், அவன் செஞ்ச வேலையில் ஒன்று கூட நம்மளாம் செஞ்சுருக்க மாட்டோம். அவன் செய்கிற வேலையில் ஒன்று கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம்.
அவனே சொல்லிட்டான் கடைசியில், எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலான்ட்டான். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியும் பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல என்ன உண்டு? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஏங்க இதெல்லாம் சொல்றீங்க? சொல்றேன் இருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல் என்ன செய்வார்? ஜெப ஜீவியத்துல நாம எதை ஜெபிக்கிறோமோ அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தேவன் உங்க ஜெபத்தை எல்லாம் கேட்கிறாருன்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்து பார்க்குறேன், சிங்காசனத்தை அசைச்சிடறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்படின்னா ஏதோ சம்திங் ராங். ஒன்று நீ சரியில்லை, இல்லைன்னா நீ பண்ணுற ஜெபம் சரியில்லை, இல்லைன்னா நீ பண்ணுற விண்ணப்பம் சரியில்லை. புரியுதா? ஆனால் நம்ம எந்த விண்ணப்பத்தை கேட்டாலும் ஆண்டவர் உடனே பதில் கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சில விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு சில கால தாமதங்கள் செய்வார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? தராமல் இருக்க மாட்டார். ஏன்னா நாம் அவருடைய சித்தத்தின்படி செவிக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிறாரு. அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது நமக்கு அவர் என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிறாரு. நீங்கள் அவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்ய வேண்டும். நாலாவதாக என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். அஞ்சாவதாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. என்ன சொல்றாரு? உன் வழியை யாருக்கு ஒப்புவிக்கணும்? நம்ம வழியை போயிட்டு கவுன்சிலர்கிட்ட ஒப்புவிக்கிறது, ஹோட்டல் ஓனர்கிட்ட ஒப்புவிக்கிறது. எங்கள் முதலாளி என்ன சொல்கிறாரோ அதுதாங்க நான் செய்வேன். முதலாளி சொல்கிறத செய்ய வேணான்னு சொல்ல, முதலாளியே தெய்வமாக்கிறாத, வம்பா போயிடும். என்னது? எனக்கு முதலாளி தாங்க சாமி அப்படிம்பாங்க சில பேர். என்ன சொல்லுவாங்க? என் கண்கண்ட தெய்வங்கன்னு வேற இதில் வேற சொல்லுவாங்க. என்ன தெய்வம்? கண்கண்ட தெய்வமா? மனுஷனெல்லாம் தெய்வமாக்காதீங்க. கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? உங்கள் வழியை ஒப்புவீங்க. என்னங்க என் வழியை ஒப்புவிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் முடிவு என்னது? நம்ம எல்லாருக்கும் முடிவு என்னதுங்க? எல்லாருக்கும் முடிவு நித்திய ஜீவன் தான். எல்லாருக்கும் முடிவு என்னது? நித்திய ஜீவன். அப்ப வேதனை உண்டாக்கும் வழி என்னத்தில் உண்டோ என்று பார்த்து உங்களுடைய நித்திய வழியில என்ன நடத்துங்க. சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்? 139ஆம் சங்கீதத்துல, வேதனை உண்டாக்கும் வழி. நல்லாதான் போயிட்டு இருந்தான், கர்த்தர்ட்ட கேட்டுதான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். நீ போனா போறது, உட்காருனா உட்காருது, இப்படிதாங்க இருந்தான் அவன். சும்மா உப்புரிகையில உணவு போய் என்ன ஆயிடுச்சு? வழி மாறிடுச்சு. வழி மாறினதுனால சரித்திரமே மாறி போயிடுச்சு. பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் நாளைக்கு உங்க வாழ்க்கையும் சரி உங்க தலைமுறைகளையும் அது பாதிக்கும். எனக்கு இதுதான் சத்தியம், உங்களுக்கு இதுதான் சத்தியம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம இன்னைக்கு எந்த காரியம் சின்ன காரியம் செஞ்சாலும் ஒரே ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறேன், ஆவியானவர் நினைவுபடுத்துறாரு. அந்த லோத்துவோட மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்ததுனால என்ன நடந்துச்சு? வழியில எங்கேயும் நிக்காத. ஆண்டவர் என்ன சொன்னார்? வழியில எங்கேயும் பின்னிட்டு திரும்பி பாராத. இந்த அம்மா பார்த்ததுனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா உப்பு தூணாச்சு, அது கழுத போய் தொலைது விடுங்க. ஆனா இந்த லோத்துவோட சந்ததிகள்லாம் எப்படி உருவானது? எப்படி உருவானது? வேதத்துல வாசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இன்னைக்கே அந்த சந்ததி இருந்துகிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கே இருந்துகிட்டு இஸ்ரேலுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிறான்? குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த அம்மா அன்னைக்கு செஞ்ச ஒரு சின்ன தப்பு இன்னைக்கும் இஸ்ரேலுக்கு அது வினையா இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் அது என்னவா தான் இருக்குது? வினையா தான் இருக்குது. அப்ப நாம செய்யக்கூடிய சின்ன காரியங்களும் சரி பெரிய காரியங்களும் சரி நம்முடைய தலைமுறையும் நம்முடைய தலைமுறைக்கு அப்புறம் பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் அது பாதிக்கும். இப்போ மத்தேயு என்ன எழுதுறாரு? 1வது அதிகாரத்தை எடுங்களேன். மத்தேயு 1வது அதிகாரம். மத்தேயு 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க.
எத்தனை வருஷம் கழிச்சு இதை எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்க மத்தேயு. எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம் இருக்கும் சொல்லுங்க பாப்பா? 2000 வருஷம். எத்தனை வருஷம்? தாவீதுக்கும் இயேசுக்கும் இடையில 14 தலைமுறைகள். எத்தனை தலைமுறைகள்? 14 தலைமுறைகள் கடந்து போகுது. ஆனாலும் அன்னைக்கு என்னைக்கோ தாவீது செஞ்சதை இங்க எழுதுறாரு பாருங்க மத்தேயு. அவரு எழுதி 2000 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? தாவீது தன் மனைவியிடத்தில் வந்து சாலமோனை பெற்றான் இருக்குதா? அங்க என்ன இருக்குது? ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது. அவனுடைய பயங்கரமான விளைவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்குதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்பி என்ன செய்ய? நன்மை செய்ய. கர்த்தரை நம்பி என்ன செய்ய? நன்மை செய்ய. தேசத்துல குடியிருந்து எதை மேய்ஞ்சிக்கோ. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறானோ அதை பேசிக்கிட்டே இரு. எழுத்த வீட்டுக்காரன் என்ன செய்யறானோ அதை பேசிக்கிட்டே இரு. உன் அக்கா என்ன செய்தோ அதை பேசிக்கிட்டே இரு. உன் தங்கச்சி என்ன செய்தோ அதை பேசிக்கிட்டே இரு. கிடையாது. தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை மேய்ஞ்சுக்கணும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. வழியை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அதைத்தான் செஞ்சாங்க பரிசுத்தவான்கள். நீங்க பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாம் அதைத்தான் செஞ்சாங்க. சிம்சோனுக்கு 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. ஆனா அவன் சொல்றான், என் 2 கண்ணுக்கும் ஒரே தீர்வையா என்ன செய்யுங்க, என்னை கேட்டருளும். கடைசியில நம்பிக்கையோட கேட்டான் பாருங்க. அவன் வாழ்நாள் கூட செஞ்ச ரட்சிப்போட அவன் சாகுறப்ப செஞ்ச ரட்சிப்பு தான் அதிகம்னு சொல்லி எழுதி வச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துல என்னாச்சு? கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும், செபிக்கணும், வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். இப்போ வாசிங்க 6வது வசனத்தை. அல்லேலூயா. நியாயத்தை என்னவா விளங்குவாரா? பட்ட பகலை போல விளங்க பண்ணுவாராம். அல்லேலூயா. அப்ப நம்ம நியாயம் பட்ட பகலை போல மாறணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உச்சி வேலை. பட்ட பகல்னா என்னது? உச்சி வேலை. சூரியன் அப்படியே தக 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 தகன்னு ஜொலிக்கிற நேரம். நம்ம நியாயம் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அங்க ஏசாயா 58 எடுத்து வாசிங்க. ஏசாயா 58 எடுத்து வாசிங்க. ஏசாயா 58:8. சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிக்கும். விடியற்கால வெளுப்பு. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். என் மகிமை உனக்கு பின்னாலே உன்னை காக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நீதியையும் நியாயத்தையும் வெளிச்சமா பட்ட பகலா மாத்திட்டார் அப்படின்னா நம்ம சிரசுல தான் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. அவளை பார்த்து நீ எல்லாம் இப்படி இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. என்ன தருவா சொல்லுவாங்க? அந்த பிரதரை பார்த்தியா, அவரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்பதான் நியாயம் பட்ட பகலா மாறும். அல்லேலூயா. நீதி வெளிச்சமா மாறும். நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகல போலாக்கும். நீங்க இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியங்களை கை கொள்ளும் போது நிச்சயமாக அது நிறைவேறும். பொல்லாதவர்கள் மேல எரிச்சல் அடையாதீங்க. நியாயக்கேடு செய்யறவங்க மேல பொறாமப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. வேண்டுதல் செய்யுங்க. விண்ணப்பம் பண்ணுங்க. செபிங்க. கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அப்பதான் நம்ம வாழ்க்கையில நீதி வெளிச்சமாகவும் நியாயம் பட்ட பகலாகவும் மாறும். நீங்களா போய் முண்டி அடிச்சு எதை செஞ்சாலும் அது மாமிசம், அது மரணத்துல தான் போய் முடியும். பிசாசுகிட்ட போனீங்கனாலும் அது உங்களை மரணத்துல தான் கொண்டு போகும். உலக மனிதர்கள்ட்ட போனீங்கனாலும் அது உங்களை மரணத்துல தான் கொண்டு போகும். ஆனா கர்த்தரிடத்துல வரும்போது நீதி வெளிச்சமாகவும் நியாயம் பட்ட பகலாகவும் மாறும்போது அதுதான் நம்முடைய சிரசுல ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யமாக, மகிமையாக மாறும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு.
திரும்பவும் திரும்ப அதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்றாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்.